சேலத்தில் பாலியல் வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் மற்றொரு பாலியல் புகாரில் மணிகண்டன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடன் வாங்கிய தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மற்றொரு பெண் அளித்த புகாரில் தாவேக பிரமுகர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சின்னப்புத்தூரில் பெண்களின் வறுமையை பயன்படுத்தி கடன் தருவதாக கூறி தாவேக பிரமுகர் அத்துமீறியதாக புகார் எழுந்திருக்கிறது. ஜாமீனில் வெளியே வந்த சில நாட்களில் மேலும் ஒரு பாலியல் புகாரில் தாவேக பிரமுகர் மணிகண்டனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், விவரங்கள். அதாவது சேலம் மாநகரம் கொண்டலாம்பட்டி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது சின்னப்புத்தூர். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் தான் மணிகண்டன். இவர் தமிழக வெற்றி கழகத்தின் பிரமுகராக இருக்கிறார். அந்த பகுதியில் இவர் மளிகை கடை வைத்திருக்கிறார். இவர் ஏற்கனவே தனது மளிகை கடையில் போதைப் பொருள், அதாவது தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாகவும் மொத்தமாக விற்பனை செய்ததாகவும் இவர் மீது பல்வேறு வழக்குகள் பல காவல் நிலையங்களில் இருக்கின்றன. இந்த நிலையில் தான் தனது கடைக்கு வரக்கூடிய பெண்களிடம், அதாவது வறுமையில் இருக்கக்கூடிய அந்த பெண்களிடம் கடன் கொடுப்பதாக கூறி ஆசை வார்த்தை பேசி அவர்களை தன் வலைக்குள் கொண்டு வந்து அவர்களிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டிருக்கிறார். அவ்வாறு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடும் போது அதை ஆபாச படமாக எடுத்து அதை காட்டி மிரட்டி தனது நண்பர்களுக்கும் தாங்கள் செல்ல வேண்டும் என்று அவர்களிடம் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இவ்வாறு துன்புறுத்தப்பட்ட பெண்ணில் ஒருவர் தான் சமூக வலைதளம் மூலம் ஒரு ஆடியோவை வெளியிட்டிருந்தார். தனது வேதனையை கூறி சமூக வலைதளம் மூலம் ஒரு ஆடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த ஆடியோ அடிப்படையில் தான் மணிகண்டன் கடந்த மாதம் அவர் கைது செய்யப்பட்டார். அவருடைய செல்போனை பறித்து காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்ட போது அதில் ஏராளமான ஆபாச படங்கள், அதாவது பெண்களை குறிவைத்து எடுத்த அந்த ஆபாச படங்கள் ஏராளமான அளவில் இருந்தது. இதனை அடுத்து அவர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். கடந்த 1 மாத காலமாக அவர் சிறையில் இருந்தார். இந்த நிலையில் தான் அவரை சிபிசிஐடி போலீசார் துரித விசாரணை நடத்த வேண்டும் என்று பல்வேறு பெண்கள் அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனாலும் கூட அவர் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் அவர் மீது எந்த அக்கறையும் காட்டாமல், அதாவது அவர் அந்த வழக்கின் மீது பெரிய அக்கறையை காட்டாமல் காவல்துறையினர் இருந்து வந்தனர். இதன் காரணமாக தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மணிகண்டனுக்கு ஜாமீன் கிடைத்து அவர் வெளியே வந்தார். இந்த நிலையில் தான் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த தேன்மொழி என்ற பெண் தற்போது அவர் மீது ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார். அதாவது நேற்று மாலை மணிகண்டனிடம் தான் வறுமையை கூறியதன் அடிப்படையில் அவர் எனக்கு கடன் கொடுத்தார். அந்த கடன் கொடுத்ததை பயன்படுத்தி என்னை அவருடைய பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்தினார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சூரமங்கலத்தில் உள்ள மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் நேற்று இரவு மணிகண்டனை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே மணிகண்டன் பல்வேறு போதைப் பொருள் தடுப்பு பொருட்களை விற்றதாக அவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு உள்ளது. அதே போல பெண்களை ஏமாற்றி, அதாவது தன்னிடம் வரக்கூடிய கடன் கேட்கும் பெண்களை ஏமாற்றி தன்வசப்படுத்தி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களை தனது நண்பர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை ஆபாச வீடியோக்களை வெட்டி மிரட்டியதாகவும் அவர் மீது புகார் இருந்த நிலையில் தான் அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தார். தற்போது வேறொரு பெண் அவர் மீது புகார் கொடுத்ததன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு அவர் இன்னும் சற்று நேரத்தில் அவரை சிறையில் அடைக்க இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என பெண்கள் அமைப்பினர், ஜனநாயக மாதர் சங்கத்தினர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனாலும் கூட ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் அவர் மீது நடவடிக்கை என்பது காவல்துறை இதுவரை எடுக்கவில்லை. எனவே உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவதோடு மட்டுமல்லாமல் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் வலுத்துள்ளது.